ரவுப்பில் உள்ள ஒரு தோட்டத்தில் சட்டவிரோதமாக நடப்பட்ட மூசாங் கிங் டுரியான் மரங்களை அகற்றும் அமலாக்க நடவடிக்கையில் ராணுவம் ஈடுபட்டதாக கூறப்படுவதை பஹாங் போலீஸ் மறுத்துள்ளது. அந்நடவடிக்கையில் ராணுவம் ஈடுபடுவதற்கு மாநில அரசிடமிருந்து எந்த உத்தரவும் வரவில்லை. எனவே சமூக ஊடகங்களில் வைரலான குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என பஹாங் போலீஸ் தலைவர் யாஹ்யா ஓத்மான் கூறினார். இந்நடவடிக்கை தொடர்பாக பஹாங் மாநில அமலாக்க பிரிவைச் சேர்ந்த ஒரு அதிகாரி, போலீஸ் மற்றும் ஒரு அரசு சாரா நிறுவனத்திடமிருந்து 3 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. இதையடுத்து அரசு ஊழியர்கள் தங்கள் கடமைகளை செய்வதை தடுத்ததன் பேரில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். முன்னதாக சுமார் 25 வினாடிகள் நீடிக்கும் ஒரு வீடியோ வைரலானது. அதில் சில ராணுவ வாகனங்கள் மரங்களை வெட்டும் நடவடிக்கைக்கு உதவுவதற்காக ஒரு பகுதி வழியாக நகர்வது தெரிந்தது. பல தசாப்தங்களாக நாங்கள் நட்டு பராமரித்து வரும் பயிர்களை அமலாக்க பணியாளர்கள் அழித்ததை அடுத்து பாதிக்கப்பட்ட தோட்டக்காரர்கள் பாதைகளை தடுத்து தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் பதாகைகளை காட்டியது குறிப்பிடத்தக்கது. எனினும் எந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவங்களும் இல்லாமல் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை ரவுப்பில் உள்ள சுங்கை கிளாவில் 200 மூசாங் கிங் டுரியான் மரங்களை வெட்டியதில் நீதிமன்ற உத்தரவு மீறப்படவில்லை என பஹாங் அரசும் முன்னதாக தெளிவுபடுத்தியிருந்தது. நிலம் அரசுக்கு சொந்தமானது என்பதால் ஆக்கிரமிப்பை சமாளிக்க மரங்களை வெட்ட முடிவு செய்தோம் என பஹாங் அரசின் சட்ட ஆலோசகர் கூறியிருந்தார். கடா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தில் உச்சம் கடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 9 to 13 ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கடாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 200க்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கடாவில்.